இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு இவளுக்கு? ரேவதி, என்னமாச்சு? கடவுளே, என்னாச்சு மாப்ள? வாமா, வா. என்னாச்சு? வா. பாத், மெதுவா உட்காரு. உட்காரு. ரேவதி, என்னமாச்சு? ஏன் கையில கட்டு போட்டிருக்க? என்னாச்சுமா? கீழே ஏழு விழுந்துட்டியா? நான் ஏர்போர்ட்ல செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நடந்து போறப்போ ஒரு குழந்தையோட பால் பாட்டில்ல இருந்து பால் தரையில கொட்டிடுச்சு. இது தெரியாம நான் அதுல கால் வச்சதால வழுக்கி விழுந்து கை பிராக்சர் ஆயிடுச்சு. அதனால ஃப்ளைட்ல அலோ பண்ணல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வரோம். பிராக்சர் ரொம்ப சிவியரா இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சரியாயிடும்ல? பெரிய ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, ஏர்லைன் கிராக் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்க. கையது வரைக்கும் ரொம்ப அசைக்காம பார்த்துக்க சொன்னாங்க. ஓ ரேவதி, கையில வலி இருக்கா? வேற எங்கேயும் அடிபடலையே? இல்லம்மா, வேற எங்கேயும் அடிபடல. ஆனா பெயின் இருக்கு. பெயின் கில்லரும் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ ஆசையா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக பெங்களூருக்கு கிளம்புன, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஈஸ்வரி, இப்ப அதுவா முக்கியம்? குழந்தை அடிபடாம நல்லபடியா திரும்பி வந்திருக்காளே, அதை நினைச்சு பாரு. பாவம், ரேவதிக்கு தான் இதுல ஏமாற்றமா இருந்திருக்கும். இவதான் பல கனவுகளோட போனா இல்ல ரேவதி? இவ என்ன கனவோட போனா? இல்லக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட வருவாங்க, அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பா, அத சொன்னேன். ரேவதி, நீ கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? நான் கொண்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, நான் ஹாஸ்பிட்டல்லயே குடிச்சிட்டேன். வேணும் நான் சொல்றேன். ரேவதி, இப்போ கை பரவாயில்ல? பரவாயில்ல. சரி ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். மாப்ள, கூட்டிட்டு போங்க. பாத்து போ. பார்த்து. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல. சரி, இந்த ஃப்ராக்சர் சீக்கிரம் சரியாயிடும். இன்னும் 1 மாசம் தான். நீ ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். ரெஸ்ட் எடு. இப்ப நீ எதுக்கு இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருக்க? என்ன இப்படியே வந்துகிட்டே இருந்தா எல்லாரும் ஒன்னா ஆயிடலான்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏதோ கும்ப சோறுன்னு உன்னை எடுத்துக்கிட்டு வந்தியே, அன்னைக்கே நான் உன்னை இங்க வராதேன்னு மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னேன். திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி மானம் கெட்டு போய் இங்க வந்துகிட்டே இருக்கேன்? என்னம்மா, வீடு தேடி வந்தவங்கள இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்களேம்மா. வயசுல அம்மா பெரியவங்க, அந்த வயசுக்காவது மரியாதை கொடுக்க கூடாதா? வயசுக்கு மரியாதை கொடுக்க சொல்றீங்களா? நான் உன்னை கேட்கவா? வயசானவங்க அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமா இருக்கணும். ஆனா இந்த அம்மா அப்படியே நடந்துக்கிறாங்க. இரு. ஏமா, நான் என்ன வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமா நடந்துக்காம அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட சொல்லு? சொல்றேன். நான் பல தடவை சொல்லிட்டேன், தேவையில்லாம வலிய வலிய வந்து சொந்தம் கொண்டாடுற வேலை வச்சுக்காதேன்னு. அது என்ன இரிட்டேட் பண்ணும், கோபம் வரும்னு சொல்லிருக்கேன். ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. படபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்க. அவங்க எதுக்காக வந்திருக்கான்னு கொஞ்சம் பேச விடு, கேப்பமே. சரி, இப்ப எதுக்கு பழத்தட்டோட வந்திருக்க? நிதானமா கேளு, சொல்றேன். நான் ஒண்ணு இங்க உறவு கொண்டாடுறதுக்காக வரல. நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்ல, அதுக்கு பத்திரிகை கொடுக்கறதான முறை, அதுதானே மரியாதை. அதுக்குதான்
பத்திரிகையை கொடுத்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். கொடுங்கப்பா. அதுக்கு தான் ஊர்க்காரங்களும் வந்திருக்காங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. பத்திரிக்கையா? எதுக்கு அதெல்லாம்? பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்க. நான் என்ன உனக்கு சொந்தமா? அந்த நினைப்ப விட்டுரு. சொந்தம் இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா இந்த ஊர் உலகம் ஏத்துக்காதே. யாக பூஜை யார் பண்ணது? என் புள்ள தானே பண்ணா. அப்ப அவ இருக்கிற வீட்டுக்கு முறைப்படி கும்பாபிஷேக பத்திரிகை கொடுக்கறதான முறை. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அம்மா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அவங்க மட்டும் இங்க வரல, நாங்களும் இங்க வந்திருக்கோம். அதனால நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. எப்பவுமே கும்பாபிஷேக பத்திரிக்கை அடிச்சு ஊர் பெரியவங்க நாங்க முக்கியமானவங்களுக்கு நேர்ல கொடுத்து அழைப்போம். அந்த முறையை தான் இப்ப நாங்க செய்யறோம். ராஜராஜன் ஐயா தான் இந்த கும்பாபிஷேகத்தை செய்யணும். அதனால தான் முதல் பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அதானமா முறை. இது பாருங்க, யாக பூஜைக்கே நான் ஒன்னும் விரும்பி வரல. என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் தான் வந்தேன். இந்த பத்திரிக்கை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. பத்திரிக்கை இல்லைனாலும் நாங்க வந்துதானே ஆகணும். அதனால நாங்களே வரோம். சாமுண்டீஸ்வரி, இது காது குத்தோ இல்ல கல்யாண பத்திரிகையோ இல்ல, கும்பாபிஷேக பத்திரிகை. இது சாமி விஷயம், கோவில் விஷயம். இதை இப்படி உதாசீனமா பேசாத, அது நல்லது இல்ல. இந்தா பத்திரிகை வாங்கிக்க. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேணா கேட்க மாட்டீங்களா? எடுத்துட்டு போங்க. ஈஸ்வரி, இது தெய்வத்தோட பத்திரிக்கை. மனுஷங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அதை மறந்துடாத. பேசாம பிரச்சனை பண்ணாம பத்திரிக்கை வாங்கிக்க, அதான் நல்லது. சரி சரி, வாங்கிக்கிறேன். ஆளாளுக்கு என்கிட்ட நியாயம் பேச வேண்டாம். இது ஏற்பாடுன்னு சொல்றான். என்னது? ஏப்பா, அத்தையோட அம்மா நினைவு நாள் அன்னைக்கு அத்தை யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி அமைதியா உட்காந்துருப்பாங்க. நாங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதோட இறந்து போனவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கு 6 மணிக்கு மேலதான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. இதைத்தான் அந்த காலத்துல இருந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் ஏற்பாடு பண்ணுன்றாங்க. ஸ்வாதி, துர்கா எங்க? அவ சாப்பிட்டு போயிட்டாமா. மாப்பிள்ள, ரேவதி எங்க காணோம்? அவையே சாப்பிட வரல. அவளுக்கு கை வலிக்குதுன்னு படுத்துட்டு இருந்தா, அதான் சாப்பிட வரல. ஏன், ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாளா? ஆமா. சுவாதி, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு உன் அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துறியா? சரிங்க மாமா. வேணாம் வேணாம், நீ எடுத்துட்டு போவாத. என்னங்க சட்னி ஒரே காரம் சகல.